ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு புஜேரி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். ஹாப்பி நியூஸ். குடும்ப அட்டை வச்சிருக்கிற, அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர்களுக்கும் மிக சூப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழக அரசு மூலயமா. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. அதற்கு முன்கூட்டியே நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக இன்றைக்கி பேச போகிறோம். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே 2500 ரூபாய் உங்களோட வங்கியில் சேரப்போகுது. நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக லிங்க் ஆகிருக்கிற, அதாவது ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, ஒரு சிலவு வாங்காத இருக்கலாம். அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் குடும்ப அட்டை வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கான அப்டேட்டாக இருக்க போது. முக்கியமாக இந்த 2500 ரூபாய் பணம் அடுத்த மாதம் உங்களுக்கு கரெக்டாக சேரணும்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சரியாக வச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி பேங்க் சைட்லையும் உங்களுடைய குடும்ப அட்டை சைட்லையும் ஆதார் கார்டு சைட்லையும் என்னென்ன அப்டேட்லாம் முக்கியமாக பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. இதுக்கான அப்டேட் வரப்போகுது. இதற்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு துறை அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாண்புமிகு மகளிர் திட்டமாக மாற்ற போகிறாங்க. அதுக்கான அப்டேட் கொடுத்துன்னு வராங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக பணம் வாங்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். நடுவில் நிறைய பேருக்கு பணம் ஸ்டாப் ஆகின்னு வருது. உங்களுக்கு ஸ்டாப் ஆகாத இந்த 1000 ரூபாயோ 2500 ரூபாய் கரெக்டாக சேரணும்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டை வச்சிருக்கிற மீதி பேர்லாம் புதிய விண்ணப்பம் பண்ணணுமா, புதிய விண்ணப்பம் பண்ணணும்னா ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்ற இப்போ ரீசனாக கிடைச்சிக்கிற அமைச்சர்கள் கொடுத்த அப்டேட்டும் அரசு வட்டாரங்கள் தரப்பில் கிடைச்சிக்கிற அப்டேட்டும் அதிகாரிகள், முக்கியமாக வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேச போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500, அதாவது ரெகுலராக பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 அவங்களோட வங்கி கணக்கில் டைரெக்டாக செலுத்தின்னு வராங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் வாக்குறுதிகளாக கொடுத்துருந்தாங்க. மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றி 60 வயதுக்குள்ளே இருக்கிற எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் மகளிர்களுக்கும் ரூபாய் 2500 வழங்க போகிறதா அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இப்போ அப்டேட்டாக வந்த வண்ணமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் நமக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு. பெண்களுக்கு ரூபாய் 2500 உதவித்தொகை வரணும்னா இகேஒய்சி ஆதார் கார்டிலையும் வங்கி கணக்கிலையும் கம்பல்சரியாக இணைச்சி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இது சம்மந்தமாக வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை தொடர வேண்டும்னா நீங்கள் எந்தெந்த சிஸ்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் இருந்து ரூபாய் 2500 தடை இல்லாமல் வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தாவேக வெற்றி பெற்ற உடனே பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைந்ததும் தேர்தல் வாக்குறுதிகளாக கூறியபடி ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மக்கள் எதிர்பார்ப்பாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். முதல் கையெழுத்தா கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையெழுத்திடுவார் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. தமிழக மக்களிடையே பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பும் அதிகரிப்பும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுனே இருந்தது, ஆர்வமும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இப்போதைக்கு தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முதல் பட்ஜெட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக ஆட்சி அமைந்தது முதல் பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறார்கள் அப்படின்ற அப்டேட் அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு. இந்த பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அறிவிப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி மக்கள் இடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விகளும் கேட்கப்பட்டு வருகிறது. செய்தியாளர்களும் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களிடம் இந்த கேள்வி கேட்டு வராங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலில் இது போல அறிவிப்பலாம், முக்கியமாக 2500 ரூபாய்க்கான அறிவிப்பு வருமா, இலவச கேஸ் சிலிண்டர் ஆண்டு 6 சிலிண்டர் சொன்னீங்களா அது வருமா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டு வராங்க. இந்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சூப்பரான பதில் கொடுத்திருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முன்னதாக, அதாவது நேற்றுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திச்சிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் மரிய விலாசன் அவர்களும் பார்த்தீங்கன்னா செய்தியாளரை சந்திச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பதிலளித்த மரிய விலாசன் அவர்கள் 100% மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக தாவேக அரசு பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு மேலே பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிற தாவேக அரசு சார்பில், அதாவது முக்கியமாக நிதியமைச்சர் சொல்லியிருக்கார் 100% மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கான நன்மை அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். என்றாலும் மேலும் திமுகவின் ஊழல் பட்டியலும் வெளியாகும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கார்.
மேலும் அமைச்சர்கள் மூலயமா தமிழ்நாடு முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி நிறைய அமைச்சர்கள் மனுக்கள் வந்து பெற்று அதற்கான தீர்வுகளை வந்து உடனடியாக வந்து செலுத்தின்னு வராங்க, தீர்வு வந்து சரி பார்த்துன்னு வராங்க அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் மற்றும் வந்து லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டில் வாழப்போகிறோம் என்ற அப்படின்றத வந்து நிதியமைச்சர் மரிய விலாசன் வந்து டீட்டெயிலாக வந்து கூறியிருக்கார். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் கேட்கறதே வந்து நிறுத்திட்டாங்க இந்த ஆட்சியில் அப்படின்ற அப்டேட்டும் வந்து சூப்பராக வந்து கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாவேக அரசு வாக்குறுதிகளாக வந்து கொடுத்திருந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து 2500 ரூபாய் வருமா அப்படின்ற கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வியாக வந்து இருக்குது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் 15ஆம் தேதி கரெக்டாக வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் வந்து வருது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா மூவர்ண கொடியை வந்து கோட்டையில் வந்து ஏற்றார் அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்னைக்கும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் முறையாக வந்து கோட்டையில் வந்து கொடியை வந்து ஏற்ற போகிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பீக்கிங் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சில அறிவிப்புகள் வந்து வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அவர்கள் சில அறிவிப்புகளை வெளியிட போவதாக ஒரு சில தகவல் வந்து வெளியாயிருக்கு. குறிப்பாக வந்து மகளிர் உரிமை தொகை குறித்து அறிவிப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி எப்பயுமே 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை பணம் வர்றதுனால அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிடலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சிலவங்க மூலயமா வந்து சொல்லப்பட்டு வருகிறது. அவ்வாறு அறிவித்தால் அந்த ரூபாய் 2500 பெற பொதுமக்கள் 2 விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து தகவல் வந்து பரவி வருது. அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் கார்டை கம்பல்சரியாக வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கான அறிவிப்பு தான் இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து வெளியாகி வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலயமா வந்து பணம் வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு மட்டும்தான் வந்து வரும். அதனால் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வங்கி கணக்கை வந்து இணைங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு ஆதார் கார்டை இணைக்க செய்யப்பட்டிருக்கணும். முக்கியமாக பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து ஆக்டிவில் இருந்து இருக்கணும், இணைக்கப்பட்ட அதுவும் செயலில் இருக்க வேண்டிய பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு வழங்கும் நேரடியாக பணம் மாற்றம், அதாவது பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா தான் அரசு வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து செலுத்தின்னு வராங்க. அரசு வழங்கும் ஒரு நேரடி பணமாற்றமும் அனைத்தும் ஆதார் அடிப்படையில் தான் அனுப்பப்படுவதாக நமக்கு அப்டேட்லாம் ஏற்கனவே வந்து வந்திருந்தது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கருதணும். நீண்ட நாட்களுக்கு பரிவர்த்தனை செய்யப்படாத வங்கி கணக்கில் முடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணணும். குறிப்பாக வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணி பிரைமரி அக்கௌண்ட்டை வந்து வச்சுருங்க. ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாத பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பராத போகிறதுக்கு கூட வந்து கட் ஆகிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நீண்ட நாட்களாக பயன்படுத்துகிற பேங்க் அக்கௌண்ட்டும் ஆக்டிவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டும் இகேஒய்சி பண்ணி வச்சிருக்கிற ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்டு வச்சுக்கிற பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுங்க. எனவே உங்களுடைய வங்கி கணக்கில் மொபைல் அல்லது நெட் பேங்கிங் மூலம் 2 நிமிடங்களில் இகேஒய்சி விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மொபைல் மூலயமாவோ இல்லை வந்து ஆதார் சென்டர் மூலயமாவோ கைரேகை வச்சு வந்து பதிவு வந்து செஞ்சீங்க. அதே போல் ரேஷன் கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதிக்குள்ளே இகேஒய்சி கைரேகை வச்சு வந்து பதிவு பண்ணிக்கிங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் இகேஒய்சி கரெக்டாக வந்து இருக்குதா அப்படின்றதையும் வந்து 1 செகண்ட் வந்து செக் பண்ணிக்கிங்க. இகேஒய்சின்றது எந்த ஒரு பணம் பரிவர்த்தனையாக இருந்தாலும் கரெக்டாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து போய் சேரணும், உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவில் இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து செயல்படுத்தப்படுறாங்க. பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிய வரும். இப்போதைக்கு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷனாக வந்து இதுதான் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது டீட்டெயிலாக வந்து சொன்னால் உங்களுடைய மொபைல் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் சர்வீஸ் மூலயமா நீங்கள் இகேஒய்சி ஸ்டேட்டஸ், ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் என்பதை வந்து ஈஸியாக வந்து கிளிக் பண்ணி செஞ்சுக்கலாம். இகேஒய்சி ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்குதா, பேங்க்கில் வந்து ஆதார் கார்டு மூலயமா வந்து சீடிங் ஸ்டேட்டஸ் என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து சீடிங்கில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுற ஸ்டேட்டஸ். குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணால் ஒரு சிலவங்க 3-4 பேங்க் அக்கௌண்ட், மகளிர்களோ இல்லை குடும்ப தலைவிகளோ 3-4 பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கலாம். ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அது இல்லாத இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, பிரைவேட் பேங்க் எதனா வந்து லோன் வாங்குறதுக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது போல் 3-4 பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க ஆதார் கார்டில் சீடிங் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட், கடைசியாக வந்து ஓப்பன் பண்ண பேங்க் அக்கௌண்ட், சீடிங் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பாருங்கள். மேக்ஸிமம் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அதன் மூலயமா வந்து நீங்கள் வந்து பணம் வந்து கரெக்டாக ஸ்டாப் ஆகாத பெற முடியும் அப்படின்ற டீட்டெயிலையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து சொல்லலாம். ஒருவேளை உங்களுடைய பணம் வந்து நிலுவையில் வந்து இருக்குது, இகேஒய்சி வந்து பண்ணாதனால பேலன்ஸில் வந்து இருக்குதுன்னா மணி ஆர்டரில் வர்றது கூட வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் மணி ஆர்டரில் ஒரு சில டைம் ஒரு சிலவங்களுக்கு வரலாம், வராத கூட வந்து போகலாம். அதனால் இகேஒய்சி முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சிருங்க. இகேஒய்சி பொறுத்தளவுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டில் இருக்கிற நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுடைய பேங்க் சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இகேஒய்சி சரியாக வந்து பண்ண முடியும். அப்படி இல்லை நெட் பேங்கிங் இல்லை இன்டர்நெட் பேங்கிங் வந்து மொபைல் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா 2 நிமிடத்தில் ஓடிபி மூலயமா நீங்களே வந்து இகேஒய்சி அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுலையும் கைரேகை மூலயமா வந்து அப்டேட் பண்ணணும் இகேஒய்சி, அதையும் வந்து சரியாக வந்து பண்ணிக்கிங்க. மேலும் ஆதார் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி லிங்க் பண்ணுற ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆதார் சென்டர்லேருந்து, ஆதார் அப்டேட்லேருந்து. அதை கூட வந்து லிங்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும்போது உங்களுக்கு வந்து ஆதார் சைட்லேருந்து ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரங்கள் தரப்புல வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. ஒரு சில ஆர்டிக்கலில் இதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கான அறிவிப்பு வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கும் திட்டம் எப்பொழுது செயல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து மக்கள் வந்து ரொம்ப நாளே வந்து நிலவி வந்து வருது எதிர்பார்ப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். மகளிர்கள் அது மட்டும் இல்லாமல் மக்கள் தரப்பில் வந்து இந்த 2500 எப்போ வந்து செலுத்துவாங்க இந்த ஆட்சியில் அப்படின்ற கேள்வி வந்து எழுந்துன்னு வருது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக செங்கோட்டையன் வந்து இப்போ வந்து பணியாற்றின்னு வராது. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது பற்றி செய்தியாளர்கள் வந்து ஒரு சில வந்து கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. இதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பதிலளித்திருந்தார் ஒரு சில டீட்டெயில்ஸ்க்கு. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பதிலளித்த நிலையில், அதாவது வைத்து பார்க்கும்பொழுது வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பில்லை என்று தோன்றுவதாக பலரும் வந்து கருத்து கூறி வருகிறார்கள். அதாவது அவர் கேட்ட கேள்விகளுக்கு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் வந்து ஒருவேளை 2500 உயர்த்ததுக்கான பதில் இல்லையோ அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணால் 13 லட்சம் கோடி கடன் உள்ளது அப்படின்றத வந்து அமைச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதில் தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கும்போது நிதிநிலை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கிட்ட திரும்ப வந்து கேட்டிருக்கார் அமைச்சர். அவளோடு எதிர்பார்க்குறீர்கள் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஆட்சியில் வந்து கேட்டிருந்தாங்க. உங்கள் வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரே நேரத்தில் கல்யாணம் முடித்து கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை எடுத்துக்காட்டாக வந்து கேட்டிருக்காரு. அதாவது உங்கள் வீட்டில் ஒரு 2 பசங்க வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாண வயசில் வந்து இருக்கிறாங்க, கல்யாணம் வந்து 2 கல்யாணத்தையும் ஒரே அடியாக செய்து முடிக்க முடியுமா, அது முடியாது, செலவு பற்றாது அப்படின்ற மாதிரி வந்து பதிலளிச்சிருக்கார். 13 லட்சம் கோடி கடன் உள்ளது, இதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமா இல்லையா அப்படின்ற கேள்வியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாய் அவங்க அதாவது திமுக எவ்வளவு நாள் கழித்து கொடுத்தார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்க. கடந்த ஆட்சியில் தான் திமுக ஆட்சியில் தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமே வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது. அவங்களும் வந்து 2021 வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடி திமுக சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளாக வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1000 ரூபாய் வந்து உடனடியாக வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 2.5 வருடங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து போச்சு 1000 ரூபாய் வந்து கொடுக்கறதுக்கு. அதே போல் இந்த தாவை காட்சி வந்த உடனே உடனடியாக வந்து 2500 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் இது போல் பதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிறகு எங்களை மட்டும் எப்படி வந்து கொடுப்பீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணாங்க என்று காட்டமாக பதிலளித்தார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் அதாவது அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பதிலளித்த வைத்து பார்க்கும்பொழுது மகளிர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் வரும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. அதாவது அவர் பதில் சொன்னதை வச்சு செய்தியாளர்கள் வந்து பதில் சொன்னதை வச்சும் அவர் பதில் சொன்னதை வச்சும் வந்து பார்க்கும்போது கேட்குற கேள்வி பதில் சொல்லும் போதும் 2500 வழங்கப்படத்துக்கு வாய்ப்பில்லை, பட்ஜெட் அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற அப்டேட்டும் வந்து ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு வராங்க. ஆனால் வந்து நமக்கு அரசு வட்டார தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கும் போது முன்கூட்டி இகேஒய்சி புதுசாக வந்து ரேஷன் கார்டெலாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. புதிய ரேஷன் கார்டு வந்து வச்சிருக்கிறவங்களுக்கும் புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு வந்து வரப்போகுது, அதுக்கான அப்டேட்டும் வந்து வரப்போகுது. தொடர்ச்சியாக அந்த அப்டேட்லாம் வந்து தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ண வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். குறிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மகளிர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு வந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். 2 ஆண்டுகள் கழித்து தான் செப்டம்பர் 15ஆம் தேதி 2023 இந்த திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தியது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் கனவு திட்டங்களில் ஒன்றாக இந்த உரிமை தொகை திட்டம் பார்க்கப்பட்ட நிலையில் இதனை பின்பற்றி பல மாநிலங்களும் மகளிர் உதவி தொகையாக திட்டத்தை அறிமுகம் செய்தது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் 2500 ரூபாய் வந்து உயர்த்தியிருக்காங்க. முதல்ல தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருந்தாங்க. நிறைய ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகளிர்களுக்கு உரிமை தொகை கொடுக்குற திட்டத்தையும் வந்து செயல்படுத்தின்னு வராங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திமுக, அதிமுக, தாவேகா ஆகிய கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் உயர்த்தி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டு இருந்தது. திமுக மற்றும் அதிமுக 2 கட்சியும் ரூபாய் மாதம் 2000 ரூபாய் வழங்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது 1000 ரூபாய் இருந்த தொகையை திமுகவும் சரி அதிமுக ஆட்சியில் வந்திருந்தாலும் சரி 2000 ரூபாயை வந்து உயர்த்தி வழங்க போகிறதா வந்து வாக்குறுதியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் தாவேகா அரசு ஒரு படி மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியிருந்தது. இது மகளிரிடையும் குடும்ப தலைவர்களிடையும் மிகப்பெரிய கவர்ச்சியையும் வந்து ஏற்றிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து தாவேகா ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை முதல் கையெழுத்தாக இட்டுக்கூடம் ரூபாய் 2000 மகளிர்களுக்கு வந்து
செலுத்துவார் அப்படின்ற வந்து எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஆட்சி அமைந்து 2.5 மாதங்களுக்கு மேலே வந்து ஆயின்னு வருது. இன்னும் வந்து இதுக்கான அப்டேட் வந்து வரல. ஆனால் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து இது சம்மந்தமாக நிறைய அமைச்சர்கள் வந்து ஒரு பேட்டியிலையும் செய்தியாளர் சந்திப்பிலையும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ கூட ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2,500 உயர்வு, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2,500 உயர்த்தி வழங்குவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் தெரிவித்திருக்கார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அமைச்சர் அப்படி சொல்லியிருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2,500 உயர்த்தி வழங்குவதற்கான பணிகள் தீவிரம் அடைந்து வருகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு சில அதிகாரிகள், நம்ம வருவாய் அதிகாரிகள் அதுபோல் வந்து இந்த திட்டத்துக்கான அதிகாரிகள் நம்ம வந்து கேட்கும் போதும் இதுக்கான பரிவுகள் வந்து தொடர்ச்சி வந்து செயல்பட்டு வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. சமூக நீதித்துறை அமைச்சர், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி இதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நிதி சுமை காரணமாக தொகை உயர்த்தப்படாது என்ற தகவல் வெளியாகி இருந்த நிலையில், அதாவது வந்து பட்ஜெட்டில் வந்து தொகை எப்படி வருமோ இல்லை வந்து ஏற்கனவே கடன் இருக்குது இந்த தொகையை எப்படி உயர்த்தி வந்து கொடுப்பாங்க அப்படின்ற சூழ்நிலை வந்து நிலவி இருந்த நிலையில் விரைவில் உயர்த்தப்பட்டு தொகை வழங்கப்படும் அப்படின்றத அமைச்சர் அறிவித்தது எண்ணி மகளிர்கள் பெரும் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து டீட்டெயிலாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நிதி சுமை இருந்தாலும் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து உயர்த்தி வழங்க போகிறதுக்கான பணி வந்து நடந்து வருது அப்படின்ற அப்டேட் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மேலும் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா, புதிய விண்ணப்பம் எப்போ வந்து வரும்? புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக ஒரு சிலவங்க வந்து பணமே வந்து வாங்காத வந்து வராங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இது நிறைவேற போகுது அப்படின்ற தகவல் வந்து வெளியே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணம் வாங்காத இருக்காங்க, குடும்ப அட்டை வச்சிருக்காங்க, ஆனால் தகுதி உடையவங்க அது போல் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணவே முடியாத வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எப்போ வந்து புதிய விண்ணப்பம் வரும்? ஆன்லைனில் வருமா ஆஃப்லைனில் வருமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு வருது. இதில் முக்கியமாக டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா நிறைய பேர் வந்து ஆவலுடன் வந்து இருக்கிறீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு. புதிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து இந்த அரசு தாவேக அரசு வந்து இன்னும் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. ஆனால் வந்து பணிகள் எல்லாமே வந்து நடைபெற்று வருது அப்படின்ற மாதிரி அரசு வட்டார தரப்புல வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து கரெக்டாக வந்து வச்சிருங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வங்கி பேங்க் புக்கு, அதாவது உங்களுடைய பேங்க் புக்கு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து இருக்கணும். ஆதார் கார்டில் முக்கியமாக வந்து பிரைமரியான மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், ஆக்டிவில் இருக்கிற மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு இதுதான் வந்து மஸ்ட்டு. கம்பல்சரியாக வந்து கிரீன் கலர் ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் முதல் ஸ்டெப்பே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பே வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து குறிப்பாக வந்து கூடுதலாக கரண்ட் பில், இபி பில் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுங்க. ஒரு சில டைம் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண சொன்னாங்கன்னா கூடுதலான வேறு ஏதாவது ஆவணங்கள், அதாவது குறிப்பாக வந்து ஆதார் அட்டை மட்டும் இல்லாமல் வாக்காளர் அடையாள அட்டை, வருமான சான்றிதழ் இது போல் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா 4 டாக்குமெண்ட் தான். ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வங்கி கணக்கு பாஸ் புத்தகம், கரண்ட் பில் அதாவது இபி பில் வந்து கம்பல்சரி வந்து தேவை. இது இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லையும் சரி ஆதார் கார்டு சைட்லையும் சரி கரெக்டாக வந்து லிங்க் ஆகிருக்கணும். அது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன். இகேஒய்சி கம்பல்சரியாக வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றதையும் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக வந்து சொல்லிக்கிறேன். புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க தொடர்ச்சியாக அதுக்கான அப்டேட் வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மட்டும்தான் அதுக்கான அப்டேட் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா திடீர் டெபாசிட்டாக ரூபாய் 2,500 உங்களோட வங்கி கணக்கில் வந்து வரப்போகுது ஆகஸ்ட் மாதம் அப்படின்ற அப்டேட் வந்து அரசு வட்டார தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக கூடுதலான இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்குறோம். இதை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கோம். நம்ம சேனலில் மட்டும் தான் உடனடியாக வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணோம். அது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு. பழைய வீடியோவில் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக ரிப்ளை பண்ணுற ஒரே ஒரு சேனல் நம்ம சேனல் மட்டும் தான். நாங்கள் டீட்டெயிலாக பார்த்தா கூட உங்களுக்கு வந்து தெரிய வரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.